வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குக் வித் கோமாலியில் பாபா பாஸ்கர் செஞ்ச ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். மேங்கோ குனாஃபா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம அவன் இல்லாமல் ஸ்டவ்லேயே பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு சேமியா எடுத்துக்கலாம். நான் 2 கப் சேமியா எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப தின்னாக இருக்க சேமியா கிடைக்கல, அதனால ரோஸ்டட் சேமியா எடுத்திருக்கேன். உங்களுக்கு தின்னாக இருக்க சேமியா கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணுங்க, இன்னும் பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாய்ஸ்ட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ரெடி பண்ணிட்டு இதை தனியாக வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப்ல இருக்கும் போதே இதில் 1/4 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா திக்காயிடும். பார்த்தீங்கன்னா க்ரீமி டெக்ஸ்சராக அப்படியே மாறிட்டே வரும். இந்த அளவு திக்கானதுக்கு அப்புறமா இது பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ இதில் நம்ம க்ரீம் சீஸ் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு க்ரீம் சீஸ் கிடைக்கலனா நீங்கள் ஹெவி க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா திக் பேஸ்டாக இது கிடைக்கும். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா சாஃப்டான டெக்ஸ்சரில் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா க்ரீமியாகவும் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மாம்பழத்தை சேர்த்துடலாம். நான் ஒரு மாம்பழத்தோட பல்ப் எடுத்து வச்சிருக்கேன், அதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மாம்பழம் நல்லா இனிப்பாக இருக்கிற மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ இது திக்காக ரெடி ஆயிடுச்சு, இது தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம சுகர் சிரப் பண்ணிடலாம். நான் 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்து வச்சிருக்கேன். இது நல்லா கொதிக்க வச்சிருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் சாஃப்ரான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, இது ரெடி ஆயிடுச்சு, இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கு. இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு பேனை நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க பட்டரில். இந்த சேமியாவில் நான் கொஞ்சமாக கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் சேர்த்துக்கலாம். ரொம்ப கார்னர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் சென்டராக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சிருக்க சுகர் சிரப்பை லைட்டாக தெளிச்சுக்கலாம். இப்போ இந்த லேயர் மேலே நம்ம செஞ்சு வச்சிருக்க க்ரீமையும் சேர்த்துடலாம். நல்லா ஈவனாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இது மேலே சேமியா சேர்த்துடலாம். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் நம்ம சுகர் சிரப் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடியா இருக்கு. நம்ம இதை டைரக்டா அடுப்புல ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு தவா வச்சு அது மேலே இந்த பேனை வச்சுக்கோங்க.
டைரெக்டாக வச்சா சீக்கிரமாக இது அடி பிடிச்சிரும். அதனால ஒரு பேன் மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு கருகாது. ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு தவால இதே மாதிரி க்ரீஸ் பண்ணி இதை நம்ம அப்படியே கவுத்த போகிறோம். இது மேலே இப்படி வச்சு டக்குன்னு இதை கவுத்திருங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா டக்குன்னு இது டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த சைடையும் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். பாருங்க, 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்கும்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம இதை வேக வைக்கல. நல்லா கிறிஸ்பியான அவுட்டர் லேயர் இருந்துச்சு. உள்ள இருந்த க்ரீம் நல்லா சாஃப்டா க்ரீமியா இருந்துச்சு. இந்த மாதிரி டெக்ஸ்சர் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.